ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்கிறது ரெண்டே பொருளை வச்சு நம்ம அரைச்சிடலாம். வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு 2 பத்தை, அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையான அளவு ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், அப்புறம் 2 பல் பூண்டு எடுத்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி. இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறனவே நல்லா இதாக கட்டியாக அரைச்சி வச்சா துவையல் நல்லாயிருக்கும். இந்த துவையல் நம்ம தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் அது கூட சாப்பிட்லாம். அப்புறம் வெறும் சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், காஞ்ச மிளகா, புளி இருந்தாலே போதும். லைட்டாக புளி வச்சா போதும், ரொம்ப புளி தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். தேங்காய் துவையல் ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அதனால் இது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் அரைச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட தேங்காய். இப்போலாம் நிறைய பேர் தேங்காவே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லது. அதனால் தேங்காய் துவையல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வீடியோ பற்றின லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.